நீதிமொழிகள் 7:25 இப்படியா சொல்கிறது, உன் இருதயம் அவள் வழியே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அது வந்துட்டு ஆண்டவர் நினைத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு நம்ம சட்டப்பிரகாரமாக ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டிலும் வந்துட்டு என்னன்னா அநேகர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட் லைஃப்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகிறாங்க. அப்போ இன்னொரு ஆளை தேடி அவங்க வந்துட்டு அவங்களுடைய காரியங்களும் செய்கிறாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஸோ அந்த அப்படிப்பட்ட அந்த உறவுகளை தான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுடைய வழி வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவான வழிகளாய் அது காணப்படுகிறது. சரிங்களா? அவருடைய பாதை எப்படின்னா வந்துட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாட்களில் அது ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு குடும்பங்களில். மற்ற சமூகத்தினிலேயே வந்து அது வந்து பழகி போயிடும் ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து சில இடங்களில் கவர்மெண்ட் அப்ரூவல் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் இதை விரும்புகிற காரியம் அல்ல. ஸோ அதனால் ஆண்டவர் கொடுத்த உறவு மாத்திரம் நம்ம வந்துட்டு பாதுகாத்து கொள்வோம். புதுசாக ஒரு உறவு வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.